வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வர்க்கலாலேருந்து எல்லாமே பார்த்து முடிச்சாச்சுங்க. ஸோ வர வழியை ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸோ ஆண்டாள் டெம்பிள் அங்கே அந்த கோபுரத்தை காமிச்சு அங்கேருந்து நம்ம மதுரைக்கு போகிறத ஒரு விலாக் வீடியோவாக போட்டுடலாம். ஸோ இது முன்னாடி எப்போ வந்திருக்கேன் அதெல்லாம்ன்றதை பார்ப்போம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போதே எனக்கு அந்த கோபுரம்லாம் தெரியுது. ஸ்ரீவில்லிபுத்தூரோட கோபுரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. தமிழ்நாட்டில் 2 3 நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக தெரியல. ஸ்ரீரங்கம் ஆனால் ஃபஸ்ட்டு அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் எத்தனை இடம்னு கரெக்டாக தெரில. இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்ரீவில்லிபுத்தூரை பற்றி பேசணும்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே தேர்லாம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா தான் நம்ம அந்த ஆண்டாள் கோவிலோட ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ். ஸோ தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு நல்லாவே சிலை தெரிஞ்சிச்சு. ஸோ ஓரளவு பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ தேர் திருவிழான்றது இங்கே பயங்கரமாக நடக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்ததில்லை. ஒரு டைம் வந்திருக்கேன், ஆனால் கோயில் அளவுக்குலாம் நான் பார்க்கல. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னோடய கோபுரம் நல்லா மேலே மவுண்டை தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பயங்கரமான அற்புதமான காட்சியாக இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு வண்டியில் போகும்போது அவ்வளோ தூரத்துக்கு போகிறேன். ஸோ உள்ளே போனால் கேமரா அலோட் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸில் போலீஸ்லாம் இருந்தார். சரி, ஓகே. ஏன்னா ரைடரும் பசங்களும் ரைடரும் முன்னாடி போக ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கேருந்து நான் விலாக் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்தது, இங்கே என்ன ஃபேமஸ்ஸு, மதுரையிலேருந்து எவ்வளோ நேரத்தில் வந்துடலாம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். ஸோ மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஒரு 80 கிலோமீட்டருங்க. ரோடுலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவுக்குலாம் சொல்கிற மாதிரி இல்லைங்க. உண்மைதானே சொல்லணும். அதுக்காண்டி ஸ்ரீவில்லிபுத்தூர்காரெலாம் கோவப்பட்டுறாதீங்க. நீங்களே ஸ்டார்டிங்லேயே பாருங்கள். ஏன்னா மிச்ச இடத்துல பைபாஸ் அது இதுன்னு போட்டு ஓரளவுக்கு நல்லா இது பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த சைட்லாம் கொஞ்சம் திருத்தினா நல்லது தான், சரிங்களா? ஸோ என் மேலே இது வெறுப்பு காமிச்சிடாமல் ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய ஆள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே, நம்ம அப்படியே ரைடு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்ன வரைக்கும் ரைடு சூப்பராக இருக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டயத்துக்கு ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணுற மாதிரி கரெக்டாக அந்த டைமிங் போகிறோம். ரொம்ப நேரம் விடாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கோங்க. ஃப்ரெண்டு அப்போக்கப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நிப்பாட்டி ஒரு டீ அடித்தா விட மாட்டேங்கிறாங்க. இந்த வெக்கையிலையும் இந்த வெயிலையும் டீயில் ஒரு பக்கத்தில் இருந்தப்போ ரொம்ப சிரமங்க. நான் ஜூஸ் குடிப்பேன், அங்கே டீ உட்காந்து குடிச்சிருப்பாங்க. மனச்சாச்சே இருக்காது. என்னடா பண்ணுறீங்க, ரத்தத்தில் டீ தான் ஓடுதா அந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ இருந்தால் பரவாயில்ல. ஓகே, அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நிப்பாட்டாமல் ஒரே தான் போயிடலாம். அது லாங் ட்ராவலில் போய் நிப்பாட்டிட்டோம்னா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் முன்னாடி அடுத்து போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஃபிசியோதெரப்பி தான். ஒரு பேஷண்ட், ஒரு சீப்பு சைல்டு பேஷண்ட்டு மதுரில் இருந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணி வர சொல்லி வீட்டில் மட்டும் வந்துட்டு அதை எடுத்து வீடியோ எடுத்து கொடுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே. ஆனால் ரொம்ப லாங் தானே, அங்கேருந்து வரனாலும் எனக்கு நான் ஒத்தகல்லேருந்து வரதுனால ரொம்ப நேரம் ஆகும். சொல்லப்போனால் 2 hours ஆயிரும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பையனுக்காண்டி போவோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணி ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். ஒரு சிபி சைல்டுக்கு எந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல் டீட்டெயிலோடு அதில் போட்டிருக்கேன். அது யார் வேணால் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அது பார்க்கும்போது அவங்க எனக்கு ஒரு பொருள் கொடுத்தாங்க. வெங்காயம், இன்னொன்று கடலை. அவங்க ஊரில் விளைஞ்சது போல் ஃபஸ்ட்டு விளைஞ்ச அந்த ஒரு பொருளை கொடுப்பாங்க. சும்மா கொடுத்த மாட்டாங்க. ஃபஸ்ட்டு விளையிற பொருள் அதிர்ஷ்ட பொருள்ன்ற மாதிரி அதை கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. அதை வச்சுருந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் நான் தான் சாப்பிட்டுலாம் இருந்தேன். கடலையுமே அப்போ எப்போ ஸ்நாக்ஸ் டயத்தெல்லாம் சாப்பிட்டேன். அது ஒவ்வொரு டைம் சாப்பிடும் போதும் ஒரு நினைவு வரும். என்னதான் நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் ஒரு அன்பளிப்பாக கொடுக்குற அந்த ஒரு பொருளுக்குள்ள மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது சொன்னால் புரியாது. அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னலாக இருக்கும். இப்போ அந்த வழியாக தான் போகிறேன். அந்த பக்கம்தான் அந்த அவங்க கிராமமும் இருக்குது. அவங்க அப்படியுமே நீ விடலை, வாங்க நாங்கள் உங்களுக்கு பெட்ரோல் சார்ஜ்லேருந்து எல்லாமே கொடுத்துறோம், நீங்கள் எப்படியாவது எந்த டைமாக இருந்தால் வராலும் எங்கள் சொல்லி கொடுத்துட்டு போங்க அப்படின்ற சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்போவே அந்த விஷயத்தை பண்ணது. இப்போ அந்த ரோட்டில் நான் வர்க்கலா சொல்லப்போனால் நல்லா என்ஜாய் பண்ணி வர்றேன். அந்த ரோட்டில் இருக்கிறதுனால அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்க. ஸோ இப்போயும் ரைடு நல்லபடியாக போகுது. ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அங்கே லைட்டாக டிங்கரிங் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளாம் அடித்து ஓட்டிகிட்டு தான் இருக்கோம், விடுறதில்லை. நல்லபடியாகவே போய் கொண்டிருக்கிறது. ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் என்ன ஃபேமஸ் அப்படின்றது மெயினில் ஸ்ரீவில்லிபுத்தூர்னா 2 ஞாபகம் வருங்க நல்லா எல்லாத்துக்கும்.
விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு பால்கோவா சொல்லும் போது தெரியும். ஸ்ரீவில்லி பால்கோவா அப்படின்னாலே ஒரு தண்ணி ஃபேமஸ்ஸு. அப்புறம் ஆண்டாள் கோவில், அதோட சிற்ப கலைகள் இதெல்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டமானது. சும்மா பெருமாள் கோவில்ன்ற மாதிரி தான், சரிங்களா. அப்போ உள்ள காலத்தில் நடந்த ஒரு ஸ்டோரியில் உருவாகினதான் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸோ இதுக்கு ஒரு காரணங்களே இருக்குது. எனக்கு நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு தியரியும் எனக்கு செட் ஆகணுமா தெரில. மிச்சம்லாம் ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதில் வந்து எனக்கு கரெக்டாக எதுவும் தெரில. ஸோ யாராவது அந்த ஊருக்கார இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வார்த்தை சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அர்த்தம் இருக்குங்க. ஸ்ரீக்கு ஒரு அர்த்தமும், வில்லிக்கு ஒரு அர்த்தமும், புத்தூருக்கு ஒரு அர்த்தமும் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், என்னோடய வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கட்டும். ஓகே. ஸோ நல்லபடியாக ரைடு போய்க்கு இருக்குது. எப்போவுமே பாசிட்டிவாக நினைப்போம், நல்லதாகவே நினைப்போம். ரொம்ப ஸ்பீடு வேண்டாம். நான் ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் போகிறேன், அப்படி இல்லைன்னு தான் சொல்லலை. பைபாஸில் மட்டும்தான் அழுத்துவேன், மற்ற டயத்தில் நார்மலாக தான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 80 தான் மெயின்டைன் பண்ணி போய்க்கிருக்கேன். இப்போ கொஞ்சம் ரோடு பரவாயில்லாமல் இருக்கணும், நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோட்டை சுற்றி புளிய மரங்கள்லாம் கவர் ஆகிறதுனால அப்போ இப்போ நிழலில் அவங்க எப்போ கொடைக்கில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. மற்றபடி பெருசாக வேறெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ 2 விஷயத்துக்காண்டி நீங்கள் வரலாம், கோயிலை பார்க்குறதுக்கும் வரலாம். இங்கே பால்கோவா ஒரிஜினல் வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் போய் சாப்பிட்றக்காண்டி வரலாங்க. ஸோ வெறும் 80 கிலோமீட்டர்ஸ் ஆனே. ஸோ ஒரு சின்ன ரைடாக இருந்தாலும் சரி, பக்தராக இருந்தாலும் சரி வந்துட்டு போகலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி கொடைக்குள்ள போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, பாருங்கள் அப்படியே ஒரிஜினல் கொடைக்குள்ள போகிற மாதிரி இருக்குது. எனக்கு இன்னும் ஃபீலிங்கு பா, ரோடு அங்கங்கே செதறி கிடந்தாலும் ஓட்டுறதுக்கு நல்லா தயார் இருக்குது. நல்லா ஜிக்ஸர் நல்லா தாங்குறியப்பா. சப்பான்காரன் தயா நல்லா தயாரிச்சிருக்கேன். எல்லா ரோட்லேயும் போகுதுங்க. ஆஃப் ரோட்லேயும் போகுது, ஓட்டியிருக்கேன். ஆஃப் ரோட்லேயும் ஓட்டியிருக்கேன், நார்மல் ரோட்ருக்கையும் ஓட்டியிருக்கேன், ஸ்கில் ஸ்டேஷன்லேயும் நல்லா ஓட்டியிருக்கேன். தட்டுட்டேன். வாங்க உடனே ஃபஸ்ட்டு போனது கோவா தானே. அப்போயே தெரிஞ்சு வச்சு நம்ம வண்டியோட ஹை ஸ்பீடு என்ன. ஸோ 190, அதுவும் என்னோடய நேஷ்னல் ஹைவேல தான் செக் பண்ண முடிஞ்சு. ஒரிசா டு கிருஷ்ணகிரி அதில் தான் ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஃபுல்லாக திரும்பவும் ஏதோ நான் ஊர்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த ரோட்டில் காமெடியாக இருந்துச்சு. என்னோட இவ்வளோ ஸ்பீடில் போனால் ஏதோ ரொம்ப, ஏன்னா 8 வழி சாலை ரொம்ப பெருசு. அது நம்ம போகிற வேகத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. இதோட ஸ்பீடாலாம் போய்க்கிருந்தாங்க. அப்போ தான் என்னோடய டாப் ஸ்பீடே அதில் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. சரி, எனிவன் ஓகே. இன்னும் இங்கே வந்துட்டு நான் 120 தான் தொட்டதெல்லாம் இல்லை. 150 ஏறுறதே பெரிய விஷயமா இருக்குது. பார்ப்போம். அடுத்து நம்ம ஒரு பைக் கண்டிப்பாக இறக்குறோம். ஓரளவுக்கு மானிட்டேஷன்லாம் ஆனதுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு நெருங்கி வந்துருச்சு. ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் 2 கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபாரின்லேருந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டோம்னா, அந்த ஸ்ட்ரைக்லேருந்து எடுத்துட்டோம்னா நம்ம மானிட்டேஷன் பண்ணிடலாம். இப்போ நெருங்கி ஆல்மோஸ்ட் 2000 பேரை நான் கவர் பண்ணி இழுத்துட்டேன். என்னோடய ஃபாலோவர்ஸை இன்னும் நான் கூட்டி எனக்கு 1 லட்சமாக வரணும் சீக்கிரமாக. அப்படி வந்துச்சுன்னா இன்னும் நான் வந்து ரைடு வந்து லடாக் போகிறது, அப்புறம் அதர் கண்ட்ரி போகிறதுலாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமானதாலே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ நமக்கு யூடியூப்லேருந்து இன்கம் வந்தால் தான் அதை வச்சு நம்ம போக முடியும். இப்போதைக்கு என்னோடய கை காசு போட்டு தானே நான் போய்க்கிருக்கேன். அதனால் வந்து எனக்கு ஒரு இன்கம் வரட்டும். கண்டிப்பாக இதை விட சூப்பர் பிளேஸாக நிறைய பார்த்துருக்கேன். மறுபடியும் அங்கே போய் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். கேரளாவில் இன்னும் நிறைய இடங்கள்லாம் இருக்குங்க. ஸோ அங்கேயும் போய் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ ஒரு டூர் வந்து இதிலே ஒரு 10 வீடியோ என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ பெரிய ஒரு இது தான். இனிமேல் மறுபடியும் எங்கள் ஊர் ஃபெஸ்டிவல் இருக்குது, அங்கே போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அப்புறம் அரியலூர் போகணும். அங்கே எங்கள் ஃபேமிலி வேலையாக தான் போகிறேன். ஆனாலும் அங்கே ஒரு கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒன்று இருக்குது. நான் ஓரளவுக்கு கொஞ்சம் சிவனையே தான் என்னை அறியாமலே சிவனை பற்றி தான் போகிறேன். சிவன் சொல்கிற மாதிரி சிவன் என்னை பிடிச்சி இழுக்கிறாப்புல, விட மாட்டேங்கிறாப்புல. எப்படியும் போயிடுறேன், சம்மந்தமே இல்லை. ஆனாலும் போக முடியாத சுச்சுவேஷன் இருந்தும் எனக்கு அந்த இடத்துல ஒரு ஆஃபர் கிடச்ச மாதிரி டக்குன்னு போய் 1 மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்தேன். சரியான சூடுங்க. ஆனால் அப்பா என்ன சூடுங்கிறீ. அதெல்லாம் இனிமேல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டாக கொடுக்குறேன். இன்னும் போக போக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு டிப்ஸு கொடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்க தான் பார்ப்பேன் ஒழிய எனக்கு இப்படி பண்ணுறேன் நான் அந்த ஆக்டிவிட்டிலாம் பண்ண மாட்டேன். ஸோ அதை மாற்றிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு ஃபாலோ சொன்னாங்க, அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லாதீங்க, நம்ம ஊர் சைடு அது நல்லாயிருக்கும், அங்கே இல்லை இங்கே, அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அது எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு. சரி, எங்கள் ஊர் பாஸ் இல்லையா, அது அப்படியே டக்குன்னு வந்து டேய் அப்படின்ற மாதிரி வந்துச்சு.
பரவாயில்ல. நானும் நிறையா ஊரை ஓட்டுவேன். என்னையே வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லாத, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை மாற்றிக்கோன்னாங்க. ஓகே மாற்றிக்குவோம், இதில் என்ன இருக்குது? ஸோ இந்த மாதிரி சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் மாற்றுறேன். இப்போ வரைக்கும் ரைடு சும்மா அருமையாக போய்க்கிருக்குங்க. சரி, இனிமேல் ரோடு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க. என்னோடய வாய்ஸ் வந்து கடைசியில் கொடுக்குறேன்.
கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையை ஒட்டி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா ரோடு எப்படி இருக்குன்னு, எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு அங்கே பார்த்ததுக்கு இதுக்கு பார்த்ததுக்கும். அப்போ நீங்கள் பொறாமப்பட்டு தானே ஆகணும். ஸ்ரீவில்லிபுத்தூர்காரங்களா பாருங்கள் ரோடு எப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னு. சிட்டியாக இருக்குதுன்னு மட்டும் இல்லை, அந்த ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணியும் ஏதோ பண்ணியும் அந்த இடத்துல ரோடு வாங்க வச்சிடணும், விட்டுறக்கூடாது. கிராமத்து ஏரியாங்களே எங்கள் ரீசெண்டாக சிறுமலை போகும்போது கூட அந்த கிராமம் தாங்க ரோடு பார்த்தா நம்ம துபாயில் உள்ள ரோடு மாதிரி அப்படி போட்டு சோறை போட்டு குழச்சி அடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ சுத்தமாக வச்சுருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஊர் உள்ள பிரசிடெண்ட், எம்எல்ஏ எல்லோரும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்து ஓரளவுக்கு பண்ண முடிஞ்சதை பண்ணுறாங்க. அதனால் உங்களோட உரிமையை விட்டுறாதீங்க. ஒவ்வொரு பைக் வாங்கும்போது நம்ம ரோட் டேக்ஸ் கட்டி தான் வாங்குகிறோம், சும்மா வாங்குகிறோம். இப்போ என் பைக் எடுக்கிறோன்னா 12,000 நான் கொடுத்துருக்கேன், சும்மா இல்லை, கேட்குறக்கு உரிமை இருக்குது. அது மாதிரி நீங்களும் கேட்டு வாங்க. ஓரளவு மதுரைக்கு வந்தாச்சு. மதுரையோட போர்டை பார்த்தாலே அது ஒரு சந்தோஷத்தோடு இருக்குது. வா ஓகே. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா யானைமலை இங்கேருந்து நல்லாவே தெரியும். ஒரு பாப்பா இருந்துச்சு, ஹாய் சொல்கிறேன், கண்டுக்கவே மாட்டேங்குது. திரும்பி ஹாய் சொல்லணும் பார்த்தேன், வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவட்ட கிளம்பிட்டேன் லாஸ்ட்டாக. ஓகே பா.